வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீட்டிலையே எப்படி ஈஸியாக சாக்லேட் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 4 பொருட்கள் போதும். அது என்னன்னு பார்க்கலாம். இந்த டம்ளர் அளவில் 1 டம்ளர் சர்க்கரையை மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். 1/4 டம்ளர் பால் பவுடர், 3/4 டம்ளர் தேங்காய் எண்ணெய், 3/4 டம்ளர் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பாதாம் முந்திரி எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் பொடி பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். அதிலே கோகோ பவுடர், பால் பவுடர், இந்த அளவுக்கு ஷைனிங்காக வர வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்திருக்கேன். மோல்டு இல்லாட்டி ஐஸ் க்யூப் ட்ரேயில் கூட ஊற்றிக்கலாம். இது லைட்டாக ஆறிடுச்சு. இப்போ இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஊற்றுறேன். ஊற்றிட்டு பாதாம் முந்திரியும் பாருங்கள் இந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சோன்னு சேர்த்துக்கிறேன். எடுத்துடலாம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். Audio Jungle.